ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன மாதிரியான ஸ்மால் பிசினஸுக்கு இது தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பான புரிதல், ஒரு மித், ஒரு கட்டுக்கதைன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா இந்த வீடியோல 7 முக்கியமான இடத்துல நம்மள மாதிரி இருக்கிற ஸ்மால் பிசினஸ் எப்படி இதை ஏஐ யூஸ் பண்ணி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஸ்மால் பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா we are facing lot of problems. அந்த ப்ராப்ளம்ஸ்னு பார்க்காம ஒரு சேலஞ்சஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப இருக்கிற டிஜிட்டல் மற்றும் ஏஐ உலகத்துல கண்டிப்பா நம்ம லாட் ஆஃப் சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பாக்குறப்போ இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது, நிறைய வாய்ப்புகள். மார்க்கெட்டிங்க்கு நம்ம நல்லா பயன்படுத்தலாம், சந்தைப்படுத்தல் ஸ்ட்ராட்டஜிஸ், உத்திகளை உருவாக்குறதுக்கு ரொம்ப 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 யூஸ் ஆகும். அதே மாதிரி இப்ப இருக்கிற காலப்போக்கு ட்ரெண்ட்ஸ், இப்ப என்ன போய்கிட்டு இருக்கோ அதுக்கும் கண்டிப்பா உதவும். இதையெல்லாம் தாண்டி கன்சியூமர் பிஹேவியர், அதாவது என்னன்னா நுகர்வோர் நடத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே நம்ம ஆராய முடியும். அந்த லைஃப் ஜேர்னி என்ன கன்சியூமர் அப்படின்னு நினைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாம நிறைய விஷயங்களை மாத்திக்கொள்ள முடியும். ஸோ இதையெல்லாம் தாண்டி ரேதர் தேன் கெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, சும்மா ஒரு ஊகிப்பதற்கு பதிலாக ஒரு டேட்டா ட்ரிவன் டெசிஷன்ஸா இருக்கும். எல்லாமே டெசிஷன்ஸ் எல்லாம் இட்ஸ் ஆல் மேட் அப் ஆஃப் டேட்டா. டேட்டா இல்லைன்னா, தரவுகள் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சிரமம் இந்த காலகட்டத்துல. இதை விட இன்னும் முக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு பில்ட் அவேர்னஸ், விழிப்புணர்வை ஏற்படுத்த, டு கனெக்ட் வித் கஸ்டமர்ஸ் வெரி க்ளோஸ்லி, வாடிக்கையாளருடன் ரொம்ப நெருக்கமா நம்மளால இணைய முடியும். அண்ட் ஆல்சோ டு க்ரோ இன் த மார்க்கெட், சந்தையிலும் வளர இந்த கண்டிப்பா ஏஐ டூல்ஸ் கண்டிப்பா உதவும். ஸோ என்னென்ன ஏஐ டூல்ஸ், அந்த 7 விதத்துக்கு நம்ம என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கான்டென்ட் கிரியேஷன். கண்டிப்பாங்க, கான்டென்ட் இஸ் கிங்னு எல்லாருமே சொல்றாங்க. எஸ், கண்டிப்பா ஒரு ஆர்கானிக் மார்க்கெட்டிங்ல கான்டென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கான்டென்ட் மார்க்கெட்டிங்னா என்ன? இப்ப நான் எப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் யூடியூப்ல, இட்ஸ் வீடியோ மார்க்கெட்டிங், இட்ஸ் வீடியோ கான்டென்ட் மார்க்கெட்டிங். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆர்கானிக்கா நம்ம தாராளமா ஒரு ஆட்ஸ்ல எல்லாம் நீங்க காசு செலவு பண்ணாம இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயத்த நாம நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பா நம்ம நீண்ட காலத்துக்கு, மார்க்கெட்டிங் இஸ் ஃபார் லாங் டேர்ம், அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம். இது ரொம்ப ரொம்ப நம்ம மனசுல வச்சுக்கணும். இன்னைக்கு பண்ணக்கூடிய நீங்க கான்டென்ட், இன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு வீடியோ கான்டென்ட் 5 வருஷம் கழிச்சும் உங்களுக்கு அது உதவும். ஸோ இப்போ கான்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு சாட் ஜிபிடி, ரெண்டாவது கூகுளோட ஜெமினை, அப்புறம் பாத்தீங்கன்னா பெர்ப்ளெக்சிட்டி எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஏஐ டூல்ஸ். ஸோ இப்போ உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் தெரிந்தது சாட் ஜிபிடி. இப்போ சாட் ஜிபிடில உள்ள போய் ஒரு உதாரணத்துக்கு நம்ம கேட்கிறோம் அப்படின்னம்னா, மணி பால் அப்படின்னு ஒரு மூவி இருக்கு, அது என்னப்பா அந்த மூவி அபவுட் அப்படின்னு கேட்டா, அது ஓவராலா போய் ரிசர்ச் பண்ணி இது படம் என்ன மாதிரி படம், இது ஒரு ட்ரூ ஸ்டோரி. பில்லி பீன் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் மேனேஜர் ஆஃப் ஆக்லாண்ட் பேஸ்பால் டீமுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு உத்திகளை எப்படி ஜெயிச்சு அந்த இதுல வந்தாங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு படம். ஆனா அதை நம்ம வேற மாதிரி சாட் ஜிபிடில கேட்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட் ஆஸ் அ மூவி ரிசர்ச்சர் and give me the top 3 lessons to learn from the movie Moneyball for business owners, for entrepreneurs அப்படின்னு கொடுத்தோம்னா அப்படி புட்டு வச்சிடும். ஸோ முதல் லேர்னிங் என்ன, ரெண்டாவது லேர்னிங் என்ன, அது எந்த டைம்ல வரும் அந்த மூவில, அதே மாதிரி ஒவ்வொருக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம கேட்கிற விதத்துல இருக்குங்க, அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அந்த மணிபால் கடைசியா அந்த போனஸ் டேக்அவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அடாப்ட் ஆர் டை. இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கல அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படிங்கிறது கிளியரா அது சொல்லி தரும். ஸோ ஃபார் கான்டென்ட் கிரியேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் ஒரு கேம் சேஞ்சர்னு கூட சொல்லலாங்க. கம்ப்ளீட் சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட ஏஐ டூல்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா ஸ்ப்ரவுட் சோஷியல், அப்புறம் பாத்தீங்கன்னா ஹூட் ஷூட், பஸ் சுமோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்க. அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து டு ட்ராக் தி என்கேஜ்மெண்ட். நம்ம நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியால போஸ்ட்ல போடுறோம், ஆஹ் நிறைய வீடியோஸ் போடுறோம், சில போலிங் எல்லாம் கண்டக்ட் பண்றோம், நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதையெல்லாம் ட்ராக் பண்ணலாம். ஒரு இன்சைட்ஸ் இத்தனை போட்டா இத்தனை பேர் பாக்குறாங்க, எத்தனை பேர் லைக் பண்றாங்க, எத்தனை பேர் ஷேர் பண்றாங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்றாங்க, எத்தனை பேர் லிங்க் கிளிக் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து நம்ம ட்ராக் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் நம்ம ஒரு ஒரு மந்த்துக்குரிய 30 போஸ்டும் நம்ம கிரியேட் பண்ணி அதை பப்ளிஷும் முன்னாடியே பிளான் பண்ணி நம்ம பப்ளிஷும் பண்ணிக்க முடியும். அது ஈச் அண்ட் எவ்ரி அக்கௌண்டா இருக்கலாம், ஃபேஸ்புக் தனியா இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் தனியா இருக்கலாம், இல்ல ட்ரஸ்ட் தனியா இருக்கலாம், எங்க வேணாலும் நம்ம தாராளமா பண்ண முடியும். மூணாவது அனலிட்டிக்ஸ். அதுக்கும் அது ரொம்ப ஏன்னா அனலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு டேக் அ ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் மேக்கிங். அந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ஈவன் ஒரு ஆடே வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 நாள் ரன் ஆயிருக்கு, ஒரு நாளைக்கு நம்ம 100 ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னா எந்த அளவுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கு இது எல்லாமே பார்க்க முடியும். இதெல்லாம் நீங்க ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல பார்க்கவே முடியாது. ஒரு 1000 நோட்டீஸ் அடிக்கிறீங்க, நியூஸ் பேப்பர் மூலியமா பண்றீங்க, அது மூலியமா எத்தனை பேர் வந்தாங்க, உண்மையே 1000 நோட்டீஸ் 1000 வீட்டுக்கு போச்சா என்னங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. பட் வேற இதுல நம்ம எல்லாமே ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் சொல்ல போனா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், அடுத்த விதமான ப்ரீமியம் அனலிட்டிக்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா எந்தெந்த டைமுக்குலாம் பெஸ்டா நம்ம போஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்குமே கண்டிப்பா இந்த ஏஐ டூல்ஸ் வந்து உதவுங்க. ஸோ கண்டிப்பா இதுவும் நம்ம மிஸ் பண்ண முடியாது சோசியல் மீடியா மேனேஜ். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் பர்சனலைசேஷன். அதாவது இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் மாதிரியான ஒரு பெஸ்ட் வே ஆஃப் மார்க்கெட்டிங் எதுவுமே இல்லைங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கிவ்ஸ் ஹை ROI. அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப 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 ஜாஸ்திங்க. பர்சனலைஸா நான் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னா அது இமெயில் மார்க்கெட்டிங் தான். இப்போ நிறைய டூல்ஸ் இருக்கு, மெயில் சிம்ப் இருக்குதுங்க, தென் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மெயில் ட்ராப்னு ஒன்று இருக்கு, இமெயில் டூல் டெஸ்டர்னு ஒன்று இருக்கு, அப்புறம் ஜேப்பியர் இருக்கு, ஜோஹோ இருக்கு, சூப்பர் நிறைய டூல்ஸ் இருக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன இதுல பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஹிட் ரேட் அப்படின்னு பாக்குறப்போ இமெயில் மார்க்கெட்டிங் இஸ் நம்பர் 1ங்க. அதே மாதிரி கிளிக் ரேட்டும் பாத்தீங்கன்னா இட்ஸ் நம்பர் 1. 20 to 40% வந்து நம்மளால தாராளமா ரெவ்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாம் தாண்டி இட்ஸ் அ வெரி ஹை லெவல் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பா இமெயில் மார்க்கெட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கெட்டிங் டு டூ இட். நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண முடியும், ஒரு லாயல்ட்டியை கிரியேட் பண்ண முடியும், டைரக்டா நம்ம வந்து வித் டார்கெட்டடோட நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். முதலே சொன்ன மாதிரி இட்ஸ் ஹையஸ்ட் ROI. அப்புறம் பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து ஈஸிலி இட் கேன் பி மெஷரபிள் அண்ட் ஆப்டிமைஸும் பண்ணிக்கலாம். எப்படி எல்லாம் சேஞ்சஸ் வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை ஈஸியா நம்ம இன்டகிரேட்டும் பண்ணிக்கலாம். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கோட நம்ம இதை வந்து இன்டகிரேட்டும் நம்ம பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பிராண்ட் அவேர்னஸ்க்கு ரெகக்னிஷனுக்கு வந்து இமெயில் மார்க்கெட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஆல்சோ இட் கேன் பி ஆட்டோமேட்டடுங்க. ஸோ அதனால இமெயில் மார்க்கெட்டிங்க்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் நம்ம தாராளமா யூஸ் பண்ணி. 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் அனாலிசிஸ். அதாவது நம்மளோட போட்டியாளர்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா ஆராய்ஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது ஒன் ஆஃப் த மெயின் முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு குரூஷியலான விஷயத்த சொல்லும். ஒரு காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவாங்க. அது அதே மாதிரி எங்கெங்க எல்லாம் வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்கு, எங்க நம்ம ரிஸ்க் எடுக்கலாம், எங்க நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது, அட்வான்டேஜ் நம்ம கிட்ட என்ன இருக்கு, மார்க்கெட் கேப் என்ன, ஸோ தட் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இந்த எமர்ஜிங் ட்ரெண்ட்ல நம்ம எப்படி மாறிக்கலாம், நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி பெஞ்ச் மார்க் பண்றது, நம்மளோட வேல்யூ ப்ரொபோசிஷனை எப்படி ரீடிஃபைன் பண்றது, மற்ற பிராண்டோட எப்படி வந்து இதை நம்மளோட டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது, நம்ம இருக்கிற ப்ராடக்டையும் சர்வீஸையும் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் கேம்பெயினுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம காம்படிட்டர் அனாலிசிஸ் நம்ம பண்ணியே ஆகும். அதுக்கு சில டூல்ஸ் எல்லாம் இருக்குங்க. பாத்தீங்கன்னா இந்த செம்ரஷ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அப்புறம் ஸ்பைஃபூன் இருக்கு, அப்புறம் ஈவன் யூ கேன் யூஸ் லைக் யூனோ லைக் 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 யூ கேன் யூஸ் லைக் யூனோ லைக்
அப்புறம் கான்டென்டினோ அப்படின்னு ஒன்று டூல்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டூல்ஸ் இஸ் ரிலேட்டட் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஒரு எஸ்சிஓ, லோக்கல் கான்டென்ட்டுங்க, சோஷியல் மீடியாவுக்கு, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு, டிராஃபிக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து யூஸ் ஆகும். நான் இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ட்ரெடிஷ்னல் வேலையெல்லாம் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. இன்னொன்னு, இப்ப மக்கள் எல்லாருமே வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்ப அந்த கீவேர்டு என்ன, ஒரு மனசுல ஒண்ணு வருது அப்படின்னா எதை நம்ம ஃபர்ஸ்ட் பண்றோம் அப்படின்னா கூகுள்ல போய் தான் சர்ச் பண்றோம். ஸோ இப்ப நம்மளோட கஸ்டமர்ஸும் அப்படிதான் இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நாம் இருக்கணும். அப்படி நம்மளோட பிரசன்ஸ் அங்க இல்லை அப்படின்னா இனிமேல் போக போக ரொம்ப 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 சிரமம். ஸோ இந்த காம்படிட்டர் அனாலிசிஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு. நிச்சயமா சில விஷயங்கள் மட்டும்தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மேலோட்டமா. ஆனா எதுக்கு அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க கண்டிப்பான ஒரு விஷயம். 5வது விஷயம், கெட்டிங் ஃபவுண்ட் லோக்கலி. அதாவது நீங்க ஒரு லோக்கல் பிசினஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நீங்க கூகுள் மை பிசினஸ்ல அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு உதாரணத்துக்கு கூகுள்ல 100 சர்ச் நடக்குது அப்படின்னா 20% ஆஃப் த சர்ச்சஸ் ஆர் லோக்கல் சர்ச்சஸ். ஸோ கண்டிப்பா கூகுள் மை பிசினஸ்ல பிரசன்ஸ் இருக்கணும். ஆனா அதை விட முக்கியம், அதை எப்படி நாம ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா. ஆப்டிமைஸ்னா என்ன அப்படின்னா, மக்களோட தேடலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொஃபைலை எப்படி மாத்தி வச்சுக்கிறோம். அதுக்கு ஒரு டூல் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஎம்பி எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம பர்டிகுலர் கேட்டகரியில போய் நம்ம தேடுறப்போ நம்மளோட காம்படிட்டர்ஸ் எல்லாம் எப்படி ரேங்கிங் ஆகுறாங்க, இதுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்டார் ரேட்டிங் வருது, பிரைமரி கேட்டகரி என்ன, அது இல்லாம அடிஷனல் கேட்டகரிஸ் என்ன, அதே மாதிரி அவங்களோட பேர் எப்படி இருக்கு, அதுல என்ன கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து கூகுள் மை பிசினஸ்ல ஆப்டிமைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டெய்லி அப்டேட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா மக்களோட தேடல்கள் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு. தே ஆர் வெரி 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 ஸ்பெசிபிக் நவடேஸ். இதுதான் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ மக்களோட தேடல்கள் வந்து நல்ல இது ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறிக்கணும். ஸோ கெட்டிங் ஃபவுண்ட் லோக்கலி ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி 70% ஆஃப் த லோக்கல் சர்ச்சஸ் ஆர் ஹேப்பனிங் லோக்கல் சர்ச். உதாரணத்துக்கு என் வீட்டு பக்கத்துல இருந்து எனக்கு ஒரு சில்க் சாரீஸ் எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பிசினஸ் அந்த ரேங்கிங் ஆகணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜிஎம்பி எவ்ரிவேர் இல்லாம இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்கு. எம்ஓஇசட், மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். பட் எஸ், ஆஸ் அ பிசினஸ் ஓனர் நம்மளோட லிஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ் அ லோக்கல். 6வது பாத்தீங்க அப்படின்னா, சாட் பாட் ஃபார் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல மக்கள் வந்து சர்வீசஸ் வந்து ஆன் த ஸ்பாட்ல எதிர்பார்க்கறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 11 லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குதுங்க. இது என்னன்னா ஆடியோ என்ஹான்ஸ்மெண்ட். நீங்க வந்து வாய்ஸ் க்ளோனிங் பண்ணிக்கலாம், இன்னொருத்தரோட வாய்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு அழகா அது வந்து ஆடியோ ஒரு என்ஹான்ஸ் பண்ற டூலுங்க. அந்த 11 லேப்ஸ் வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா, ரைட் சைட்ல வந்து இப்ப எப்படி நிறைய பேர் அந்த சாட் ஆன் வாட்ஸ்அப் அப்படிலாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் டூல் வந்து வச்சிருப்பாங்க கீழே. அதுல நீங்க போய் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்ல செலக்ட் பண்ணி நீங்க கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டீங்கன்னா அது தமிழ்லயே பதில் சொல்லும். இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட லாங்குவேஜஸ்ல அது சப்போர்ட் பண்ணுது. இதுதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. இப்போ இருக்கிற ஏஐ டூல்ஸ்ல நானே சில விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா 11 லேப்ஸ்ல போனா நிறைய இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஆனா அந்த தமிழ்ங்கிற ஒரு ஆப்ஷன் எனக்கு இருக்கு அப்படின்னு அது கொடுக்குறப்ப எனக்கு ரொம்ப ஈஸியா ஃபீல் ஆச்சு. நான் நிறைய விஷயம் அதுல இருந்து கத்துக்கிட்டேன். ஸோ இப்ப எல்லாருமே மக்கள் வந்து ப்ரிஃபர் வெரி 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 லோக்கலி. ஸோ அதனால நம்ம தமிழ்லையும் நம்ம தாராளமா நம்மளோட சாட் பாட் எல்லாம் நம்ம கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்டுக்காக நம்ம தாராளமா பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டர்னிங் ப்ரௌசர்ஸ் இன்டு பையர்ஸ். உதாரணத்துக்கு கூகுள்ல போய் சர்ச் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட பேஜ் வருது, கூகுள் மை பிசினஸ் பேஜ் வருது. கிளிக் பண்ண உடனே சில போட்டோஸ் வருது, ரிவ்யூஸ் காட்டுது. அப்ப அந்த இடத்துல நம்ம ஒரு வெப்சைட் லிங்க் கொடுக்குறோம். அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. அதே மாதிரி வெப்சைட்டுக்கும் லேண்டிங் பேஜுக்கும் நிறைய பேருக்கு இன்னும் டிஃபரன்ஸ் தெரியுமா? வெப்சைட் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம். நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் என்னென்ன சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா விஷயத்தையும் நம்ம போடுவோம். ஆனா லேண்டிங் பேஜ் அப்படிங்கிறப்போ இட்ஸ் வெரி 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 ஸ்பெசிபிக்.
வெப்சைட் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான விஷயம். லேண்டிங் பேஜ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிபிக், ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் பத்தியோ இல்ல ஒரு பர்டிகுலர் சர்வீஸை பத்தியோ சொல்லக்கூடியது தான் லேண்டிங் பேஜ். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டா பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. இதுல போய் நீங்க தாராளமா கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து இந்த தீபாவளிக்கு நீங்க வந்து ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னா, மக்கள் தாராளமா அதை கிளிக் பண்ணாங்கன்னா, அந்த லேண்டிங் பேஜ் போனாங்கன்னா அதை பத்தி ஒரு ஒரு சின்ன ஒரு வீடியோ, ஒரு கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ஸ், இதை நீங்க ஏன் வாங்கணும், இதோட வேல்யூ ப்ரொபோசிஷன் என்ன, இதனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுது, எந்த ரிசல்ட்ஸ் என்ன, எல்லாமே அதை பர்டிகுலர் லேண்டிங் பேஜில் நீங்க தாராளமா போட்டு வச்சுக்கலாம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது மட்டும் இல்லை, இவங்க வேற எந்த எல்லாம் வந்து ப்ரௌஸ் பண்ணுவாங்க நம்ம மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈவன் ஒரு கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ஸ், ஒரு சின்ன ஒரு லிங்க் மட்டும் அனுப்பிச்சு எப்படி நம்ம கூகுள் ரிவ்யூ வாங்குறோமோ அந்த மாதிரி விஷயத்துக்கும் there is something called user mind அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குங்க. ஸோ யூ கேன் ஈஸிலி கலெக்ட் த கஸ்டமர் ஃபீட்பேக். நிறைய பேர் கஸ்டமர் ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்றதே இல்லை. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். இதுக்கும் இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த 7 ways. என்னன்னா கான்டென்ட் கிரியேஷன், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், இமெயில் மார்க்கெட்டிங், காம்படிட்டர் அனாலிசிஸ், கெட்டிங் ஃபவுண்ட் லோக்கலி ஃபார் த லோக்கல் பிஸ்னஸ், chatbots ஃபார் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட், கடைசியாக யாரெல்லாம் ப்ரௌஸ் பண்றாங்களோ அவங்களை எப்படி பையர்ஸா மாத்தக்கூடிய சில விஷயங்களும் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா ஏஐ டூல்ஸ் நீங்க எப்பேற்பட்ட பிசினஸ்ல இருந்தாலும் முக்கியம். இது வெறும் கார்பரேட்டுக்கு மட்டும் இல்லைங்க. ஈவன் ஸ்மால் பிசினஸ் கண்டிப்பா நீங்க ஏஐ டூல்ஸ் தாராளமா யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு புரிதல் இல்லாம தான் நிறைய பேர் இது ஏஐ வந்து எனக்கு தேவை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் முடியுங்க. மறக்காம என் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி ஒரு ஏஐ டூல் காலையில 7 மணிக்கு அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாம என்னோட ஸ்மார்ட் மதிகம் கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணுங்க. இது ஏன் ஜாயின் பண்ணணுங்கிறது அடுத்தது நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் ஏகப்பட்ட வெபினார்ஸ் மூலியமாவும் ஒரு டூல்ஸ் மூலியமாவும் நீங்க ஏகப்பட்ட விஷயங்கள் கத்துக்க போறீங்க. ஸோ கண்டிப்பா என் சேனலுக்குள்ள வாங்க, என் கம்யூனிட்டிக்குள்ள வாங்க, எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து வருவோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, 3வது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று 3வது ஃப்ரீ. 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே
ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். சோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30க்கு Q&A செஷன். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போறோம் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் அ கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும் நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா அதான் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட். அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள் பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.